முதலாளி வர்க்கத்தில் தொழிலாளர்கள் நலனுக்காகவும் தொழிலாளர்கள் 8 மணி நேரம்தான் வேலை பார்க்கணுன்னு உரிமை வாங்கி தந்தது யார்? தொழிற்சங்கம் வைத்து தொழிலாளர்களுக்கு உரிய உரிமம் பெற்று தந்தவர் யார்? பெண்களுக்கு மகப்பேறு விடுப்பு வழங்க வேண்டும் என்று முன்னெடுத்தது யார்? ஆண்களுக்கு இணையான சொத்துரிமை பெண்களுக்கு கிடைக்கணும்னு முன்னெடுத்தது யார்? பணம் படைத்தவர்களுக்கு மட்டுமே மின்சார வசதி கிடைக்கும் என்ற நிலையை மாற்றியது யார்? மின்சாரம் எல்லோருக்கும் பயன்படுத்தும் வசதியாக ஜனநாயகப்படுத்தியது யார்? நீர்ப்பாசன திட்டங்களை வடிவமைத்தது யார்? பெண்களுக்கு சொத்துரிமை ஆண்களுக்கு இணையாகவும் பிற உரிமம் கிடைக்க போராடியவர் நமது தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை தலைவர் டாக்டர் அம்பேத்கர். சொல்கிறதுக்கே ரொம்ப பெருமையாக இருக்குல்ல தலைவா. இன்று நமது அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவருடைய சிந்தனை துளிகளாக நாம் மக்களோட முன்னேற்றத்திற்கு என்னென்னலாம் நல்லது செய்யணுமோ அதை எண்ணி நமது தமிழக மக்களோட வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் பகுத்தறிவு கல்வி எல்லா விதத்துலேயும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நம்ம உதவணும். அம்பேத்கரை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, அரசின் நிர்ணய சபையில் பேசும்போது இங்கே நம் நபருக்கு ஒரு ஓட்டுக்கு ஒரு மதிப்பு என்ற நிலையை அரசியல் ஜனநாயகத்தை வென்றெடுத்து விட்டோம். ஆனால் சமூக ஜனநாயகம் இன்னும் கேள்விக்குறியாகவே உள்ளது. எப்போது நம் சமூக ஜனநாயகத்தை நிலைநாட்டுகிறோமோ அன்றுதான் இந்த தேசத்திற்கு உண்மையான விடுதலை. அதன்படி அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் வேலைவாய்ப்பு, அனைவருக்கும் அதிகாரம் பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு, இவை எல்லாம் எப்பொழுது நடைமுறைப்படுத்துகிறோமோ அப்போதுதான் சமூக ஜனநாயகம் இங்கு நிலைநாட்ட முடியும் என்ற அம்பேத்கரின் எண்ணங்களை தெளிவாக புரிந்து கொண்ட நமது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தனது கட்சியின் கட்டமைப்புகளின் பொறுப்பாளர்களுக்கு ஜாதி மத பேதமின்றி அனைத்து தரப்பினர்களுக்கும் வாய்ப்பு வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இன்னும் வெற்றி நடை போடலாம். இப்படிக்கு டிவிகே ஹரிஹரன். ஏன்னா உங்க விஜய்